எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். ராமர் சீதையை மீட்க போகிறதுக்கு முன்னாடி தவம் செஞ்ச இடம் இது. இந்த கோவிலோட A to Z தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல இங்கே எப்படி வர்றதுன்னு பார்ப்போம். ராமநாதபுரம் மெயின் சிட்டியிலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது. ராமநாதபுரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்புலானி அல்லது சேதுக்கரை போகிற சிட்டி பஸ்ஸில் ஏறினா 20 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணில் படுறது பிரம்மாண்டமான ராஜகோபுரம். உள்ளே போனால் மூலவர் ஆதி ஜெகநாதர் உட்கார்ந்திருந்த கோலத்தில் காட்சி தரார். இவர் தான் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர காமிஷ்டி யாகம் செய்ய சொல்லி அதன் மூலமாக ராமர் பிறக்க காரணமாக இருந்தவர். அதனால கல்யாணத்தடை இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரம் பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட மிக முக்கியமான பகுதி தர்ப்பசயன ராமர் சன்னதி. ராவணனை ஜெயிக்கிறதுக்காக சமுத்திரராஜன் கிட்ட வழி கேட்க ராமர் புல்லின் மீது படுத்து தவம் செஞ்ச இடம் இது. அதனால தான் இது திருப்புல் அணை என்று பெயர் வந்தது. இங்கே இருக்கிற பழமையான அரச மரத்தடியில நாகர் சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சு வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது இங்கே வர பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. கோவிலோட தூண்கள் இருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். இந்த கோவிலை தரிசனம் செஞ்சுட்டு அப்படி 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சேதுக்கரை கடற்கரைக்கும் போயிட்டு வாங்க. அங்கேதான் அனுமன் தலைமையிலான வானர படைப்பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. ராமநாதபுரம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இந்த திருப்புலானி. காலை 7 மணி முதல் மதியம் 12:30 வரை, அப்புறம் மாலை 3:30 முதல் இரவு 8:30 வரை கோவில் திறந்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.